உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன் டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் வர டிசம்பர் மாதத்துக்கான ஸ்மார்ட்டான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக இருக்க போதுங்க. அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஏஆர் லூப்பா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஏஆர் பேஸ் பண்ணி வந்திருக்கிற இந்த அப்ளிகேஷன் முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள நீங்க வந்து போனோடனே ஆல்பபெட் ஆகட்டும், இல்ல அனிமல்ஸ் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், இல்ல சயின்டிபிக் ரிலேட்டடான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஏஆர் ஃபார்மேட்ல நீங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க வந்து கொண்டு வர முடியும். அதுக்கான ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அனிமல் அப்டேட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எலிஃபென்ட் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, ஒரு எலிஃபென்ட் பார்த்தா நீங்க லைவா உங்க கண்ணுக்கு முன்னாடி அது வந்து கொண்டு வர முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்க வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க வந்து ஒரு 10th இல்ல 12th படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா நுண்ணோக்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க மேக்ஸிமம் தெரியணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தா நீங்க லைவா இங்க கொண்டு வர முடியும். ஸோ A to Z நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நீங்க வந்து பார்க்கலாங்க. மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்கெட்ச் ஏஆர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுவும் ஏஆர் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு அப்ளிகேஷனுங்க. பட் நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல ஸ்கெட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆனதாகும். இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ண நம்மள வந்து ஒரு சில பர்மிஷன் எல்லாம் கேட்கும். பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படி கேட்குது. ரைட் ஹேண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக இங்க ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்க சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த, அதாவது நீங்க என்ன பெயிண்ட் பண்ண விரும்புறீங்களோ அது ரிலேட்டடான கேட்டகரி பார்த்தீங்கன்னா இங்க செலக்ட் ஆன் பண்ணிங்க. 3 கேட்டகரி தான் நீங்க வந்து செலக்ட் ஆன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணி உள்ள போயிடுறேன். உள்ள போனோம்னா இங்க ஸ்கெட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் அனிமல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டைகர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைகர் பார்த்து நான் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க. என்னோட இப்போதைக்கு கையில பேப்பர் இல்லாதனால நான் டைரக்டா டேபிள் மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் பண்ண போறேன். இங்க டிரா வித் ஏஆர் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண எனக்கு வந்து பாருங்க பேக்ரவுண்ட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க கிரியேட் ஆனது ஆயிடும். இதுக்கு மேல ஜஸ்ட் நான் வந்து பென்சிலோ இல்ல ஸ்கெட்சோ ஏதோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைரக்டா நான் வந்து பெயிண்ட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேப்பர்ஸ்ல நீங்க வந்து பெயிண்டிங் ஆன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க என்ன பெயிண்ட் பண்ண விரும்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி பார்த்தா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் பார்த்தா நீங்க வந்து டைரக்டா பெயிண்ட் ஆன் பண்ணிக்கலாம். உண்மையில ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் 7 அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். டெய்லி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள கெட் ஃபிட், கெட் ஸ்ட்ராங் மற்றும் லாஸ் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கெட் ஃபிட் அதுதான் எனக்கு தேவையானது. ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ பட்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து 7 நாளும் ஒர்க் அவுட் பண்றதுனால 7 நாளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அது ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் அப்படின்றதுனால நான் ஏஎம் அப்படின்றத இங்க வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டன் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ள போனோம்னா இங்க வந்து பாருங்க எனக்கு ஃபுல் பாடி கார் பவர் போர்ட் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அனிமேட் பேஸ் பண்ணி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துரும். கீழே அதோடைய பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோச் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டைரக்டா இங்க கொடுக்கறதுனால நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே கூட இது வந்து நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். உண்மையில ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம 4வது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிரைட்னஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 வகையில உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்று, நீங்க வந்து யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸா இருக்கணும் அப்படின்றது ப்ரீசெட்டா நீங்க வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பிரைட்னஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைட்னஸ் தேவையில்லைன்றதுனால அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீசெட்டா கூட நான் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபிளிப் பண்ணி நீங்க வந்து வச்சிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் நீங்க வந்து உங்க மொபைல திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபிளிப் மோடுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து திருப்பலையானாலும் ஆட்டோமேட்டிக்கா ஃபிளிப் மோடுக்கு கன்வெர்ட் ஆனது ஆயிடும். மற்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது அடிக்கடி போயிட்டு நீங்க இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ட்ரூ பிக்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உங்க மொபைல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்றதுக்கு இது ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க இதுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே உங்க மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும், அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கூட பண்ணிக்கலாம் என்னுடைய பேக்ரவுண்ட்ல வால்பேப்பர் மாதிரி.
ஸோ இது மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், நோவா லான்ச்சர் வேணும், கேசில் ஐகான்ஸ் வேணும், லைனேஜ் KWGT. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது இதே மாதிரி எக்ஸலண்டான பர்ஃபெக்டான ஒரு கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் நம்ம வந்து ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷனுங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இதுக்குள்ள பியூட்டிஃபுல்லான வால்பேப்பர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அது வேணா கூட நீங்கள் டைரெக்டாக இங்கிருந்து யூஸ் ஆந்து பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கான எக்ஸலண்டான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் ஆந்து பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நானும் மோகன். நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.